வெல்கம் பேக் டு நியூரல் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அக்வாஃபோனிக்ஸ். அக்வாஃபோனிக்ஸ்னால் என்ன, அது எப்படி டிரைவ் ஆச்சு, அது எப்படி ஃபார்முலேட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அக்வாஃபோனிக்கில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அக்வாகல்ச்சர், இன்னொன்று வந்து ஹைட்ரோஃபோனிக்ஸ். ஸோ அக்வாகல்ச்சரில் என்ன பண்ணுவாங்க, அக்வாகல்ச்சரில் என்னென்னலாம் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அக்வாகல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ், அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுற மெத்தட்ஸ். ஸோ இது மட்டும்தான். ஸோ ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து வளர்ப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அது வளர்ந்த உடனே அதை சேல் பண்ணிவிடுவாங்க. அது ப்ராப்பரான ஃபீட்ஸ், மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். நார்மலாக ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாண்ட் சிஸ்டம், கேஜ் கல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து டேங்க்ஸ். ஸோ பாண்ட் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக வந்து விவசாயிங்க பண்ணுறது தான். வந்து இந்த குட்டை வெட்டி பண்ணைக்குட்டை அமைச்சு மீன் வளர்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குட்டை வெட்டுவாங்க, ஒரு குட்டையில் வந்து நிறைய மீன்கள் விடுவாங்க. அது வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் வளர்ப்பாங்க. வளர்த்துட்டு அதை எடுத்துகிட்டு